வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி சிம்பிளானது செய்ய போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து அரையாண்டு பறிச்சு இன்னையோட முடியுது, மதியத்தோடு வந்துடுவாங்க. அதனால் சரி மதியானத்துக்கு நல்லா சூடாக செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்குன்னு காலையில் டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்றதுக்காக இப்போ காலையில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு நல்ல ஒரு கார சட்னியும் நல்ல ஒரு குட்டி தோசை. பசங்க வந்து குட்டி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் என்னென்ன சேர்த்து செய்ய போகிறேன்னு இன்றைக்கி இந்த ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பா எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து இப்போ விநாயகருக்கு தண்ணி ஊற்ற போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் பாப்பாவை சீக்கிரம் எந்திரிச்சு விடாதீங்கக்கா, பாவமாக இருக்குன்றீங்க. அதனால் இன்றைக்கி அந்த பிள்ளை எந்திரிச்சிருச்சு, நீ தூங்கு தங்க கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் 5:30 போய் ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேன். இப்போ குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. சரி காலையில் தம்பிக்கு இன்றைக்கி லாஸ்ட்டு எக்ஸாம் இருக்குது, அதனால் அவன் டக்குன்னு கிளம்பணும். அதனால் சரி 6:30 மணிக்கெலாம் தம்பியை தாட்டி விடணுண்டு இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு கார சட்னி ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த கார சட்னிக்கு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னா பச்சையாத்தே அரைக்க போகிறேன். நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கார சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையை அரைச்சி நம்ம தாளிக்கிறது வந்து இதில் வந்து ஒரு 4-5 மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், இந்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு மிளகாத்தூள் லைட்டாக அந்த கலருக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும், பேஸ்ட்டாட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கடாய் வச்சாச்சு, அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிடணும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கலந்து வச்சுருப்பேன், அதனால் கொஞ்சம் உண்டனாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, லைட்டாக போதும். இப்போ வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கார சட்னிக்கு என்னென்ன போட்டோமோ அது எல்லாமே இப்படியே சேர்த்துருங்க. சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இதில் கொஞ்சமாக லைட்டாக அலசி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதை மட்டும் நான் அப்படியே வலித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சட்னி வந்து மூடி வச்சிடணும், தெரிக்கும். அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கு நல்லா உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் நான். உப்பு லைட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. மூடி வச்சோம்னா தட்டில் பாருங்கள் எப்படி தெரிச்சிருக்குண்டு. கையிலலாம் நல்லா தெரிச்சிடும். நல்லா ஒரு ஜம்முன்னு ஒரு மணம் வர. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதால கொதிக்கணும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு வச்சோம்னா சட்னி ரொம்ப வத்திரும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் நமக்கு. நம்ம மாவு எடுத்து வச்சாச்சு. மாவு எடுத்துகிட்டு இப்போ மாவுக்குள்ளே நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா இப்போ வந்து வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, மல்லித்தலை இது எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். நல்லாயிருக்கும் இந்த தோசை வந்து வெங்காயம் கேரட்லாம் சேர்த்தா நல்லா அந்த குட்டி குட்டியாக தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதை அப்படியே கலந்து வச்சாலும் நான் உப்பு போட்டுட்டேன், ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன், அதனால் இப்போ உப்பு சேர்க்க மாட்டேன். இப்போ நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு ஊற்றி கொடுங்க. அது இந்த கார சட்னியோடு இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப அகலமாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் மொந்தமாகத்தே ஊற்ற முடியும். அகலமாக ஊற்ற ஏன்னா வெங்காயம் இதுக்கெல்லாம் போட்டிருக்கனாலும் நம்மளுக்கு தடவ முடியாது. இப்போ குட்டி குட்டியாக நல்லா மொந்தமாக நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. போதும் இந்த அளவுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னி வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ தோசை சுட்டுடலாம். தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லைட்டாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் மேட்டாப்பில் வேறு எண்ணெய் விடணும். இப்போ இந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம மாவை ஊற்றிடலாம். ஒரு கரண்டியாக ஊற்றிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கல் இருந்தாலும் நீங்கள் ஊற்றுங்க. நம்ம சாதாரண தோசைக்கல் வச்சுருந்தாலும் அதில் சும்மா அப்படி ஒரு கரண்டி ஊற்றி நல்லா கொஞ்சம் அப்படி அகலிச்சு மட்டும் விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாயோடு நம்ம சாப்பிட்றதுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் மேட்டாப்பில். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி சேர்த்துக்கலாம். திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் அந்த கேரட் எல்லாம் போட்டுருக்கனால நமக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சுட்டுறணும். இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் அந்த தோசைக்கல்லையும் நல்லா குட்டி குட்டியாக பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துருங்க. இந்த மாதிரி தோசைக்கல் இருந்தால் இப்படி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தா ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் 2 பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹரிஷும் சாப்பிடுவான், யோக பிரியாவும் இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த வெங்காயம்லாம் போட்டு கொடுத்தா ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அடிக்க ஒரு தடவை ஏக்கா தோசை சுடுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. பசங்களுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த கேரட்டு இதெல்லாம் போட்டு சுடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பின்னாடி நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நமக்கு இங்கே பாருங்கள் பின்னாடி சூப்பராக வெந்திருக்குதா. இந்த மாதிரி வேக வச்சு சிம்மில் வச்சே வேக விடுங்க. வேக வச்சு எடுங்க. சூப்பராக இருக்கும் தோசை நமக்கு. இப்போ அடுத்த பேஜ் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ சும்மா நார்மலாக ஊற்றினா போதும். இப்போ மேட்டாப்பில் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே 4 ஊற்றிட்டு பசங்க ஆளுக்கு 4 சாப்பிட்டு போயிடுவாங்க. இன்னும் மீதி இருந்தால் மதியானத்துக்கு கூட வந்து ஊற்றி கொடுத்துக்கலாம். சாப்பாடு வச்சு ரசம் வச்சு காய் ஏதாவது வறுத்து வதக்கி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குருவாங்க மதியானம். சரி மதியானம் பறித்து முடிஞ்சு வந்துடுவாங்க. அதனால் 1 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க ஸ்கூல் முடிஞ்சு. இன்றைக்கி வந்து சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நல்லா சூப்பரான சாஃப்டான குட்டி குட்டி தோசையும் நம்ம வீட்டில் ஒரு கார சட்னி அரைச்சிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கார சட்னி. இந்த கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஊற்றிடலாம். இப்போ தம்பி சாப்பிட்டு இப்போ கிளம்பிடுவார். இப்போ ஊற்றிடலாம். கார சட்னி பாருங்கள் நல்லா தோசைக்கு வந்து அருமையாக இருக்கும். நல்லா இப்படி பசங்களுக்கு வச்சு கொடுங்க. இது கூட கொஞ்சம் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து நல்லா கேரட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை எல்லாமே போட்டு ஒரு தோசை, நல்ல கார சட்னி. கண்டிப்பாக இந்த மாதிரி பசங்களுக்கு காலையில் டிஃபன் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்டு போவாங்க. எப்பயும் சொல்கிறத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் விரும்பி சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அக்கா என் பேரை சொல்லுங்கள் டெய்லி என் பேரை சொல்லுங்கன்னு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேரை சொல்லிக்கிறேன் டெய்லி. நாளைக்கு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.